நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயரணிய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியை தழுவியிருந்தார். தாவேகா தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் ஏதாவது ஒரு தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் விட்டுக் கொடுக்க தேர்தல் ஆணையம் அந்த தொகுதியை காலியானதாக அறிவித்தது. அந்த தொகுதியில் வரும் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என விதி இருக்க அரசியல் கட்சியினர் அந்த தொகுதியில் வேட்பாளர்களை களமிறக்குவது குறித்து ஆலோசனைகளை தொடங்கிவிட்டனர். இதற்கிடையேதான் திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக அன்பில் மகேஷ் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டு தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் கூட்டத்தில் பேசிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் களம் காண வேண்டும் என திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக கூறினார்.